தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோடைய திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா கலியுகம். பிரமோத் சுந்தருடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல ஆடுகளம் கிஷோர், ஸ்ரத்தா ஸ்ரீநாத்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த கல்கி படத்தோடைய கதையோடைய சாயலாக தான் இந்த படம் ரெடியாக இருக்குது. அண்ட் கல்கி படமே வந்து பழைய ஹாலிவுட் படங்களுடைய சாயலில் நம்மளுடைய தமிழ் அடாப்டேஷனில் ஒரு கதை ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த படம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அதே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நகருது. மிக முக்கியமாக வந்து ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்படுது, ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஏற்படுது. அதில் பணம் படைச்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு ஏரியாவை ரெடி பண்ணுறாங்க. அங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. அப்படியே அந்த ரெசிடென்ட் ஏரியாவை தாண்டி நீங்கள் வெளி உலகத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே பஞ்சத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களும் அந்த ரெசிடென்ட் ஏரியாவுக்குள்ளே போயிடணும், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பார்வையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதில் மிக முக்கியமான கேரக்டர்ஸ் 2 பேர் சொன்னல, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அண்ட் கிஷோர். இவங்க 2 பேரும் ஒருத்தர்கிட்ட மாட்டிட்டு என்ன மாதிரியான அவஸ்தைகள்லாம் படுறாங்க, அவர்கிட்டேருந்து எப்படி தப்பிச்சு வராங்களா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது. இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபரை சொல்லி ஆவேன். ஏன்னா சினிமோட்டோகிராஃபர் லைட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பயங்கரமாக இருந்தது. அண்ட் டிஏயாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இப்படி ஒரு படத்தில் நீங்கள் கதைக்குள்ளேயே உட்கார வைக்கிறீங்கன்றது ஒரு டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன். இது எல்லாமே கிடச்சிருக்கு. அண்ட் மியூசிக்காகவும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. எஸ்எஃப்எக்ஸாகவும் ஓகே, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கதையோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இன்னும் 2 பேரை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அது வந்து கிஷோர் அண்டு ஸ்ரத்தா ஸ்ரீநாத். இவங்க 2 பேருடைய முகம் அந்த போஸ்டரில் இருந்தனால மட்டும்தான் நான் இந்த படத்துக்குள்ளே போனேன். கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ரொம்ப கரெக்டான ரொம்ப அழகான ஒரு படத்தை பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த படத்துக்குள்ளே போனேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த படத்தையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாம், பட் ஐடியாலஜியாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கம்பேர் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. கல்கிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அவர்கள் அந்த யாஷ் அப்படின்ற அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன காரணத்துக்காக போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார்னா அங்கே எல்லா விதமான வளங்களும் இருக்குன்னு. அதே கேரக்டர் தான் இங்கே கிஷோர் பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு ரீசன் கொடுத்துருப்பான். உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருந்தால் நீ அந்த ஏரியாவுக்குள்ளே வரலாம், அந்த சுப்ரீம் யாஷ் இருக்க இடத்துக்குள்ளே நீ வரலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படி ஒரு ஏரியாவே இல்லை. இந்த இடத்துக்கு போக முடியுன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத மட்டும் அவங்க சொல்கிறாங்களே தவிர அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நிறைய இடங்களில் சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்க நகர்ந்துட்டாங்களோ அப்படின்றது தோணுது. மிக முக்கியமாக ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து நீ தான் கல்கி அப்படின்றத சொன்னாங்க. இப்போது அப்படியே கட் பண்ணி நீங்கள் வந்து கல்கி படத்தில் வந்தீங்கன்னா அந்த படத்தில் கல்கி அப்படின்ற கேரக்டர் அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய கல்கின்ற ஒரு கேரக்டராக நம்ம எப்படி நம்ப முடியும்னா, அந்த குழந்தையோட உடம்புலேருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்திருப்பாங்க. அந்த ரத்தத்தை சுப்ரீம் யாஷோட உடம்புல செலுத்துவாங்க. சுப்ரீம் யாஷுக்கு அப்படி ஒரு பவர் வரும். அவர் ரொம்ப இளமையாக மாறிட்டு இருப்பார். முன்னாடி ஒரு மாதிரி உடம்புல ஒன்றுமே இல்லாத மாதிரி வெறும் காற்று மாதிரி இருப்பார். அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை ஒரு உடம்புல செலுத்தணும், அப்படி ஒரு எனர்ஜி பவர் ஒன்று வரும். அவர் வந்து அந்த காண்டீபத்தையே அப்படி தூக்கி நிறுத்துவார். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும். அப்போ நமக்கு புரிய வருது, கண்டிப்பாக அந்த குழந்தைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, அது வந்து ஒரு கல்கியோட அவதாரமாக தான் இருக்குன்னு சொல்லி. இந்த படத்தில் அப்படி ஒரு பாயிண்ட்டே இல்லாமல் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் டேரெக்டாக அந்த டைலாகை என்ன காரணத்துக்காக பேசினாங்கன்றது ரொம்ப பிளாங்காக இருந்தது. வெறும் சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை நகர்த்திட்டு போனாங்களோ அப்படின்றது தோணுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இந்த ஏசி போகிறதுக்குலாம் மேலே ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் பார்த்துருப்பீங்க. அந்த பைப்பு உடஞ்சி ஒரு ரூம்குள்ளே விழுறாங்க. ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை துறைச்சிக்கிட்டு அதே பைப்புக்குள்ளே ஒருத்தர் வராரு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை பிடிக்கணுன்ற காரணத்துக்காக. என்னோட கேள்வி என்னென்னா, அவர் அதே அந்த உடஞ்ச வழியாகவே இறங்கி அங்கேயே ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு மறுபடியும் வந்த வழியாகவே வெளியில் போய் வேற ஒரு வழியாக வந்து மறுபடியும் இந்த ஒரு குகைக்குள்ளே வராரு. எதுக்கு இவ்வளோ சுற்று, நீ இப்படியே சாப்பிட்லாமே, இப்படி வந்து சாப்பிட்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அதையும் தவிர்த்துருக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த அந்த ஜோனை கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. ஏன்னா இந்த கதையை நான் எந்த இடத்துலலாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்த்தோன்னா, வெறும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அந்த கதை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த சீனை நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. அந்த இம்பேக்ட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அதை லாஜிக்கலாக பண்ணாங்கன்னா இன்னும் நண்பகத்தன்மையோடு அந்த கதையை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்க அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அவங்க ரைட்டிங்காக ஸ்ட்ரகிள் ஆகினாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் போனாங்க. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்டு கிளாரிட்டியாக கரெக்டான ஒரு இடத்துல இல்லையோ அப்படின்றது தோணுச்சு. அதுக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த ரெசிடெண்ட்டுக்குள்ளே எப்படி போகலாம் அப்படின்ற வழியை இவங்க காட்டுறாங்க.
அது எல்லா படங்கள்லையும் பார்த்த ஒரு விஷயம். ஒரு பைப்லைன் மூலியமா அந்த சீவேஜ் வாட்டர்லாம் வெளியில் வரும். அந்த சீவேஜ் வாட்டர் வர வழியாக நம்ம உள்ள அந்த ரெசிடெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு என்னென்னா அந்த ரெசிடெண்ட்ற இடத்தையே அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்டமைப்போடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க இந்த ஏரியாவை எப்படி அவ்வளோ ஈஸியாக ரொம்ப லூஸாக விடுவாங்கன்ற ஒரு கேள்வி ஆடியன்ஸுக்கே வரும்பொழுது ரைட்டராகவும் ஒரு டேரக்டராகவும் அவருக்கு அந்த பாயிண்டில் வந்திருந்து அங்கே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளோ இல்லை அங்கேருந்தே எப்படி தப்பிக்க போகிறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி மூலியமாக அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டாக நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிடெண்ட்டும் அங்கே இருக்க மக்களை சாகடிக்கிறாங்க. இந்த மக்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, இங்கேருந்து அந்த ரெசிடெண்ட் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்களை ஒருத்தங்க காப்பாற்றுறாங்கன்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுமே இந்த மக்கள் இங்கே இருக்கணுன்றதான் ஆசைப்படுறாங்க. அந்த ரெசிடெண்ட்டுக்கு போகணுன்ற ஆசை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அடிமைகள் தேவை அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப கரெக்டாக காட்டினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை ஹீரோவாக நினைக்கிறோமோ அவனும் வில்லன் தான். இந்த பக்கம் 2 பேருமே வில்லன் தான். நடுவில் தொடர்ந்து செத்துக்கிட்டு இருக்கிறது இந்த பாமர மக்கள் தான் அப்படின்ற அந்த கருத்தை ரொம்ப சரியாக வச்சாங்க. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஆனால் இந்த கதையை நீங்கள் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பார்க்கணுன்னா நிறைய எங்கேஜிங் ஃபேக்டர்ஸை நீங்களாக போய் பிடிச்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல எங்கேஜிங்காக இருக்கும். இல்லை அவங்க ஓப்பனிங்லேயே மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டை ஒரு 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 ஸ்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஒரு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஒரு பெரிய கதையை சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் அந்த படத்தோடைய கதை. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கதைக்குள்ளே எங்கேஜ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் உள்ள எங்கேஜ் ஆகிட்டீங்க, அந்த த்ரில்லிங் ஃபேக்டர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் கிட்டத்தட்ட உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருந்தது இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதர் இன்டடாவை வச்சு நான் பிரவீன் கேஎஸ். பாய்.